ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று ரெசிபி செய்ய போகிறேன். பொட்டேட்டோ வச்சு செய்ய போகிறேங்க. இது பொட்டேட்டோ பைட்ஸு நான் செய்கிறது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் பொட்டேட்டோவை நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சுக்கிறணும். எல்லா பொட்டேட்டோவையும் நல்லா மசிக்கணும். பாருங்கள், நல்லா மசித்து எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிடணும். இப்போ இதில் பாருங்கள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் தேவையில்லைன்னா மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்குவோம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் இதிலே அப்படியே நல்லா கெட்டியாக வந்துடும். தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த உருளைக்கிழங்கே நல்லா கெட்டியாக பிசைகிறதுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்குங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக தெளித்த மாதிரி ஊற்றிக்குவோம். ரொம்ப ஊற்ற தேவையில்லை. இதை இப்போ பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இதை கையில் வச்சு நல்லா உருட்டிக்கிருங்க. உருட்டிட்டு இப்படி நீளமாக உருட்டிக்கிருங்க. இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்குவோம். கையில் லைட்டாக எண்ணெயும் தடவிக்கிறோங்க. அப்போ உருட்டுறதுக்கு நல்லா வரும். அப்படி நல்லா உருட்டிட்டு இப்படி நீல வாக்கில் இப்படி உருட்டிக்குவோம். இந்த எண்ணெயை தொட்டுட்டா இப்படி நல்லா உருட்டுறதுக்கு வரும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. நல்லா இப்போ கடாய் வச்சு எண்ணெயும் ஊற்றியாச்சுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் போடலாம். பாருங்கள், இதை ஒன்று ஒன்றா எடுத்து ஆயிலில் போடலாம். பொறுமையாக எடுத்து ஒன்று ஒன்றா போடணுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிடும். பாருங்கள், எல்லாம் லைட்டாக இப்போ ப்ரௌனாக வந்துக்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. பாருங்கள், இதை இப்போ எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கும். பாருங்கள், பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. இதை இப்போ சாஸ் வச்சு இந்த பொட்டேட்டோ பைட்ஸை சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பொட்டேட்டோ பைட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளான இது ஸ்நாக்ஸுங்க.